கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்தியா முழுவதுமே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டினால பிரச்சனை தான். இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை ஆரம்பித்து, ஆனால் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கிறது. கல்லூரி கல்வி இயக்குநரகம் ஆகஸ்ட் 17 தேதியிட்டு ஒரு கடிதத்தை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு படிச்சிடறேன். இதை ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இயக்குநரகத்துக்கு அரசிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. 14ஆம் தேதி போட்ட கடிதம். அந்த கடிதத்தோடைய நகல் நமக்கு கிடைக்கல. அது யார் அனுப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று உள்துறை அமைச்சகத்திலேருந்து, அப்போ முதல்வர் விஜயோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதாக, அல்லது உயர்கல்வி அமைச்சர்கிட்டேருந்து, அமைச்சர் அலுவலகத்திலிருந்து, அப்போ உயர்கல்வி செயலர்கிட்டேருந்து வந்திருக்கலாம். அதோடைய அடிப்படையில் இந்த கடிதத்துடைய வார்த்தைகளை முதல்ல படிச்சிடுறேன். பார்வையில் காணும் அரசு கடிதத்தில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில், இதில் இடதுசாரி கட்சிகள்னு அவங்க யாரை சொல்கிறாங்க? நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இரண்டு இடதுசாரி கட்சிகள் தான் இருக்குது. ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. இவங்க தான் இடதுசாரி கட்சிகள். இப்போ புது ஃப்ளேவர் காக்ரோச் ஜனதா கட்சி மூன்றாவது. அவங்க இடதா வலதா எதுவுமே நமக்கு தெரியாது. இவர்கள் நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை, இந்த இளைஞர்கள் பங்கேற்பதை கல்லூரினால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளுக்கிடையே இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ நிச்சயமாக இதில் காவல்துறையும் வர்றதுனால இது உயர்கல்வியிலிருந்து வந்த கடிதமாக இருக்காது. இது ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு கடிதம். ஹோம் மினிஸ்ட்ரினா இப்பொழுதைக்கு நான் தமிழ்நாட்டின் ஹோம் மினிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிறேன். பாசிபிலிட்டி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி, அதை வைத்து கொண்டு இங்கே உள்துறை செயலர் அதை ட்ரிகர் பண்ணி, அது பள்ளிக்கூடம் கல்லூரி வெறும் கல்லூரி மட்டும் இல்லை, நமக்கான கல்லூரி கல்வித்துறையிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த கடித நகல் தான் இருக்குது. அதுதான் சுற்றுல இருக்குது இப்போதைக்கு சொல்லிட்டு, எனவே மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் உரிய ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விவரத்தை உடன் அலுவலகத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மிக அவசரம் அப்படின்னு சொல்லி கல்லூரி கல்வி ஆணையருக்காக உதவி ஆணையர், இணை ஆணையர், ஜாயிண்ட் டைரக்டர் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு கடிதத்தை. இது காக்ரோச் ஜனதா கட்சி ஒன்றும் சொல்லலைனாலும் இந்த இடதுசாரின்னு போட்டது ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருச்சு. இந்த கடிதத்தை பார்த்த உடனேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ அப்படின்லாம் அமைப்புகள் இருக்குது. இவை எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாணவர் சங்க அமைப்புகள். கல்லூரியில் இருப்பாங்க, யூஸ்வலி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. யூஸ்வலி அதை தாண்டி இருந்தாலும் இருக்கலாம். அவங்க ஒரு நீண்ட ஒரு அறிக்கை கடுமையாக கண்டித்து ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இது நான் எல்லாம் முழுமையாக படிக்க போகிறதில்ல, சில பகுதிகள் மட்டும் படிக்கிறேன். மாணவர்கள் எந்த அரசியல் இயக்கத்தின் போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள் என்பதை அரசு நிர்வாகம் கண்காணித்து, அதை தடுப்பதற்காக பல்வேறு அரசு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அணுகுமுறை ஜனநாயகத்தின் அடிப்படைக்கே எதிரானது. மாணவர்கள் குடிமக்கள் இல்லையா? கல்லூரிக்குள் நுழைந்தவுடன் அவர்கள் தங்களது அரசியல் உரிமைகளை இழந்து விடுகிறார்களா? இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 19(1)A, 19(1)B, 19(1)C ஆகியவை கருத்தை வெளிப்படுத்தும் உரிமை, அமைதியாக கூடும் உரிமை மற்றும் சங்கங்கள், அமைப்புகளை உருவாக்கும் உரிமை ஆகியவற்றை குடிமக்களுக்கு உறுதி செய்கின்றன. மாணவர்கள் என்பதற்காக இந்த அடிப்படை ஜனநாயக உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது. இப்படி தொடர்ந்தது. மாணவர்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் நீட், கல்வி கட்டணம், கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு, சமூக நீதி உள்ளிட்ட அனைத்தும் அரசின் கொள்கைகளோடு தொடர்புடையவை. இத்தகைய பிரச்சனைகள் குறித்து மாணவர்கள் கேள்வி எழுப்புவதும், கருத்து தெரிவிப்பதும், ஜனநாயக ரீதியான போராட்டங்களில் பங்கேற்பதும் அவர்களின் சமூக பொறுப்புணர்வின் வெளிப்பாடாகும். அப்படியே ரொம்ப நீளமாக தொடர்ந்து ரொம்ப கடுமையாக சொல்லிட்டு இறுதியாக இந்த அறிவிப்பை திரும்ப பெறக்கோரி நாளை 20ஆம் தேதி 20 ஆகஸ்ட் தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் போராட்டம் நடத்த இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு அறைகூவல் விடுக்கிறது. மாணவர்களின் குரலை கண்காணிக்காதே, கேள். மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்காதே, ஜனநாயகத்தை மதித்திடு.
மாணவர்களின் அரசியல் உரிமையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரும் முழக்கத்தை எழுப்பிட்டாங்க. உடனடியாக அரசு இந்த கடிதத்தை பின்வாங்கி விட்டது. பிரச்சனை வந்து இந்த கடிதம் அல்ல, 14ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடிதம். பட் ஒரு விஷயம் இதில் முக்கியமாக நம்ம இதில் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, அரசின் பக்கத்திலிருந்து, அரசுங்கிறது வந்து இங்கே 2 எலிமெண்ட் இருக்கு. ஒன்று அரசியல் கட்சிகள், கட்சிகளின் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதல்வர், தோழமை கட்சிகள், அந்த கட்சிகளின் தலைவர்கள், அவர்களெல்லாம் அடங்கிய ஒன்று. இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷன், பியூரோக்ரசி, நிர்வாகம். அதில் வந்து தலைமைச் செயலரிலிருந்து தொடங்கி செயலர், அதுக்கு கீழே இயக்குனர், இணை இயக்குனர், துணை இயக்குனர், அதெல்லாம் ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் காவல்துறை. இப்போ அவங்களுக்கு பெரும் கூட்டம் தெருவில் இறங்கி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டால் அவையெல்லாம் பிரச்சனை. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும். பிரச்சனை பெரிதாக வெடித்து அது ஆட்சியையே குலைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அதை தடுக்க வேண்டியிருக்கும், முன்கூட்டியே தடுக்க வேண்டியிருக்கும். மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. இதில் நான் இடதுசாரிகளை காக்ரோச் ஜனதா கட்சியிலிருந்து சற்றே பிரித்து பார்க்கிறேன். ஏன்னா இடதுசாரிகள் வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர். இதில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் குரூப் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நான் தள்ளி வச்சிடுறேன். நான் சொல்வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களுக்கு பலவேறு இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், இதெல்லாம் அவங்க வைத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியுடைய தலைமையின் கீழே இயங்கக்கூடியவை. இது இவர்கள் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்குமே இளைஞர் அமைப்பும் ஒரு மாணவர் அமைப்பும் இருக்குது. திமுகவில் இருக்குது. தாவேக்கா ரொம்ப புதுசு, அவர்கள்லாம் இதை உருவாக்கி விட்டார்களான்னு தெரியல. அதிமுகவிற்கு அதிகமாக வெளில தெரியாது. காங்கிரஸ், பாஜக, இவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்புகள் உண்டு. ஏபிவிபி அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதாவுடையது, என்எஸ்யூஐ அப்படிங்கிறது காங்கிரஸ் உடையது. இதெல்லாம் நாடு முழுக்க இருக்குது. இந்த சங்கத்துக்கும் காக்ரோச் ஜனதா கட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. காக்ரோச் ஜனதா கட்சி ரொம்ப நேசன்ட், அதுக்கு தலைமையே கிடையாது. ஓரிரு பேருடைய பெயர்களை நம்ம கேட்குறோமே தவிர அவர்களுக்கு ஒழுங்கான செயல் திட்டம் கிடையாது. அவங்கள வந்து இந்த நிலையில் நம்ம ஒரு அனார்கிஸ்ட் என்று மட்டும்தான் அவங்கள சொல்ல முடியும். அனார்கிஸ்ட்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைப்பை குலைக்க வேண்டும், அதற்கு மாற்றோ வேறு எதுவோ அவங்கள்ட்ட கிடையாது. ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அந்த போராட்டத்தை மட்டும் செய்துவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால தான் ஜார்க்கண்டில் ஒரு பெரிய மாணவர் போராட்டம் நடக்கிறது. அதில் ரொம்ப நாள் வரைக்கும் வாயே கொடுக்காமல் இருந்தாங்க. அப்புறமா பிடிச்சி இழுத்து இங்கே ஜந்தர் மந்தரில் தான் வருவாயா, ஜார்க்கண்டுக்கு வரமாட்டாயா அப்படின்ன உடனே சரி அப்படின்னு வேண்டா விருப்பாக ஒரு 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 சின்ன அளவில் பங்கேற்கலாம் என்று ஆரம்பித்தார்கள். பட் இதெல்லாம் ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை, ஒரு செயல் திட்டம் இல்லை, ஒரு கொள்கை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாது. ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்படலாம் என்று தமிழகத்துடைய நிர்வாகம் கருதுகிறது. அரசியல் பெரும்பாலும் அரசியலில் ஜெயித்து வந்த உடனேயே நிர்வாகம் சொல்கிறத எல்லாரும் கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது முதல்வரிலிருந்து மற்றவர்கள். அது ஆட்டி படைக்கிறதுக்கு இப்போ திமுக உடனடியாக ஒரு சர்க்குலர் ஒன்று விட்டுச்சு, சூப்பர் பவர் ஒன்று இருக்கிறதா விஜய்க்கு மேல் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இவர்கள் ஆலோசகர்கள். அவங்க சொல்லியிருப்பாங்க, சார் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நாளைக்கு இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இங்கேயும் வந்து அவர்களுடைய உளவுத்துறை, தமிழக காவல்துறையுடைய உளவு பிரிவு பல இடங்கள்லையும் அவங்க காதுகள் இருக்குது. அப்போ அரச புரசலாக சில விஷயங்களை கேள்விப்பட்டதன் காரணமாக, இதெல்லாம் என்னுடைய யூகம் இதுவே, அவர்கள் அண்ட்ரஸ்ட் ஏதாவது ஏற்படலாம், அதை ஒரு கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு கல்லூரியும் பள்ளிக்கூடங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சர்க்குலரை இவ்வளோ வெளிப்படையாலாம் அனுப்பக்கூடாது. இதுதான் உங்களுடைய நோக்கம் என்றாலுமே இப்படியெல்லாம் அனுப்பக்கூடாது. இடதுசாரி கட்சிகள், காக்ரோச் ஜனதா கட்சி என்றெல்லாம் பெயரை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. பல விதங்களில் இந்த கடிதத்தை எழுதுபவர்களுக்கு மேலே எதிராகத்தான் திரும்பும். ஸோ இன்ஸ்டெட் ரொம்ப அழகாக இதை வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கலாம். மாணவர்களுடைய கல்வி மிகவும் முக்கியம் என்பதால் இதில் இன்னொன்று, காவல்துறையோடெல்லாம் ஒருங்கிணைந்துலாம் ஓப்பனாக சொல்லவே கூடாது. இதையே சொல்வதாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய கல்லூரி கல்வித்துறை அரசு கல்லூரிகளுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்புது, முதல்வர்களுக்கு சர்க்குலர் அனுப்புது. அப்போ புதிய கல்வியாண்டு தொடங்கிவிட்டது, உயர்கல்வி ரொம்ப முக்கியம் என்னும் காரணத்தினால், மாணவர்களுடைய படிப்பு பாழாகிவிடக்கூடாது என்ற காரணத்தினால், போராட்டங்கள் என்று காலத்தை வீணடிக்கக்கூடாது என்று பெற்றோர்களிடமிருந்து நமக்கு நிறைய கடிதங்கள் வந்திருக்கும் காரணத்தினால் அப்படின்னு அதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வந்து மாணவர்கள் முடிந்தவரை இது போன்ற நிகழ்வுகளுக்கு செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். காவல்துறையோடு இவர்களோடு ஒன்று சேர்ந்து என்ன நடக்கிறது என்று கண்காணித்து
அது பற்றி எங்களுக்கு தகவல்களை எல்லாம் அனுப்பி அப்படின்னா, என்ன நீ என்ன உளவு பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நல்ல புத்தி சொல்லி, "அப்பா இதுக்கெல்லாம் போகாத, டைம் வேஸ்ட்டு. நீ உனக்கு ஏதாவது கல்லூரி தொடர்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? எங்கள்கிட்ட வந்து சொல்லு. எங்கேயோ ஏதோ நம்ம படிக்கிறது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எவனோ ஒருத்தன் நீட்டுனானா அவன் போய் பிரச்சனையை பார்த்துக்கிட்டோம். நீ இதில் தலையிடாத. நீ படித்து நீ முன்னேறதுக்கான வழியை பாரு" என்று அறிவுரை சொல்லியிருக்க வேண்டியது தான் கடமை. அது அந்த மாதிரி வார்த்தைகளில் சொல்லுங்க. அல்லது இந்த முதல்வர்களை எல்லாம் அழைத்து ஒரு காணொலியிலான ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் சில விஷயங்களை நேரில் அழைத்து ஒரு மண்டல கூட்டங்களை ஏற்படுத்தி அதில் இந்த தகவலை சொல்லிட்டு ஒரு பொதுவாக உங்களுக்கு ஒரு சர்க்குலர் வரும். அது குறிப்பிடுவது இதைத்தான் என்பதை புரிந்து கொண்டு கோட் வேர்ட்ஸில் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் பிளாசிபிள் டினையபிலிட்டி. நாளைக்கு யாராவது ஏதாவது கேட்டால் நீ இதை செஞ்சியா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே என்று சொல்லிவிட்டு போகலாம். இன்றைக்கு உங்களுடைய கூட்டாளி கட்சி இதை எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, சர்க்குலர் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு வீரபாண்டியனோ சண்முகமோ இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து என்னங்க இது, எங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது தெரியும்ல, என்ன இவ்வளவு அவமதிக்கிறீங்க எங்களை, போய் இடதுசாரி கட்சிகள் நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் எங்களை மட்டும் போடுறீங்க? இதில் திமுக இல்லை, தாவேக இல்லை, அதிமுக இல்லை, இப்போ நாங்கள் மட்டும்தான் கெட்டவங்களா என்று நாளைக்கு கேட்டால் முதல்வர் விஜயோ அல்லது ஆனந்தோ அல்லது ஆதவ் அர்ஜுனாவோ அல்லது நிர்மல்குமாரோ, ஏன்னா இவங்கெல்லாம் தான் இந்த கட்சியோட தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறவர்கள், அவங்க என்ன பேசுவாங்க? அதனால ரொம்ப டென்ஷன். இதெல்லாம் இவ்வளோ வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று பாருங்க, இது மாதிரி இன்னொன்று நடந்து விட்டது. அது வந்து இதுவாவது தமிழகம் முழுக்க கேள்விப்பட்ட உடனே இதை உடனே நிறுத்திட்டாங்க. ஃபியூ ஹவர்ஸில் முடிஞ்சு போயிடுச்சு. இது இன்னைக்கு காலையில் தான் இதை பற்றின தகவல் நமக்கு வர ஆரம்பிச்சுது. இது வந்து கடிதம் 17ஆம் தேதி. அப்போ நேற்றுக்கு இது வெளியில் வந்திருக்கணும் 18ஆம் தேதி. இன்றைக்கி 19ஆம் தேதி முடிச்சிட்டாங்க. இது திரும்ப வாங்கிட்டோம் இந்த கடிதத்தைன்னு. ஆனால் கடிதத்தை விட்டது தானே. இப்போ அதை விட பாருங்கள், ரொம்ப இது இன்னும் பயங்கர காமெடி. இது என்ன ஆயிருக்குன்னா ஒரு பெரிய ஸ்டோரி இது. அதனால் கதையிலிருந்தே ஆரம்பிச்சிடும். திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை தாலுகாவில் ஐயாச்சாமி அப்படிங்கிறவர் வட்டாட்சியராக இருக்கார். போன வாரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் எங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா தரணும் அப்படின்ட்டு இந்த வட்டாட்சியர் ஐயாச்சாமியிடம் போய் மனு அளிக்க போயிருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாராம், அவர் வந்து வாசலில் ஒரு நோட்டீஸ் ஒட்டி, இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்தில் மட்டும்தான் என்னை சந்திக்கலாம், என்னை சந்திக்க வருபவர்கள் கையில் அலைபேசி எடுத்துக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு. அவர் எதுக்காக போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியல. அங்கே சில பரிமாற்றங்கள் நடக்கும் பொழுது யாரும் அதெல்லாம் பிடிச்சிடக்கூடாதுன்னு போட்டாரா நமக்கு தெரியாது என்னன்ட்டு. இந்த மனு அளிக்கிறத வந்து 4-5 பேர் செல்பேசியில் ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்க. உடனே இந்த வட்டாட்சியர் ஐயாச்சாமி கடுப்பாயிட்டார். அதை எப்படி நீ பண்ண, நான் தான் போட்டிருக்கேன்ல, நீ ஏன் அது ஃபோட்டோ எடுக்கிற? நம்ம ஊர் வழக்கமே யாராவது ஒருவர் ஒரு அரசு அதிகாரியிடம் ஒரு அரசியல்வாதி நின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபோட்டோவை போட்டுறணும். இது சோஷியல் மீடியா உலகம். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ வந்து பண்ணதுக்காக நான் உன்னை வந்து கைது செய்யறதுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்கையும் கூப்பிட்டார். இது ஏற்கனவே எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்து அவங்க வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க, என்னையா இது விளையாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அமைதிப்படுத்தி சரி போங்கன்ட்டு அவ்வளோதான். அவங்கெல்லாம் போன உடனே வட்டாட்சியர் ஐயாச்சாமி அவர்களுக்கு பயங்கர கோபம். உடனே இந்த கவர்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான், அப்படியே ஆவணங்களை நமக்காக எதிர்கால சந்ததியினருக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு சுற்றறிக்கை கொடுத்துட்டு சர்க்குலர், திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும், வருவாய் கிராமம்னா ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கட்சி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து வருவாய் ஆய்வாளர்கள் வட்டாட்சியரிடம் 18, அது கரெக்டாக எல்லாம் இப்போ தான் நடக்குது, 18ஆம் தேதிக்குள் நேற்றுக்குள் மாலைக்குள்ள நேரடியாக சமர்ப்பிக்க தெரிவிக்கப்படுகிறது. ஆணையை போட்டார். அனைத்து கிராம உதவியாளர்களும் வருவாய் ஆய்வாளர்களுக்கு உதவிட இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அறிக்கை அளிக்க தவறும் கிராம உதவியாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல் ஆர்டர் சர்க்குலர். இது இந்த மாதிரியாக ஒரு கட்சியோடைய ஆட்களை கணக்கெடுக்க ஒரு சர்க்குலரை ஜஸ்ட் ஒரு வருவாய் வட்டாட்சியர்
வட்டாட்சியர் ஒருத்தர் இது மாதிரி ஒரு சர்க்குலர் அனுப்பி தன் கீழே இருக்கிற சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரும் இதை செய்ய சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆகி அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. நேச்சுரலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவரை பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க. இது பெருசாக எஸ்கலேட் ஆகி அங்கே இருக்கிற கட்சியினர் வந்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகிரும் அப்படிங்கிறதுனால இது இவங்களும் ஆகஸ்ட் 20 போராட்டம், இங்கேயும் ஆகஸ்ட் 20 ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் போராட போகிறேன்னு சொல்லிடுச்சு. இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து குஜிலியம்பாறை பகுதியில் போராட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டாங்களா. உடனே வந்து கலெக்டர் அவங்கள உடனடியாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காங்கிறவங்க உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் இது ரெண்டுலேருந்து நமக்கு ஒன்று தெரியுது, அதுதான் அந்த பாயிண்ட். அது என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது அரசு அலுவலர்களுக்கு ஒரு பெரிய ஒவ்வாமை. அவங்க வந்து உண்மையிலேயே மக்கள் நலம் பார்க்குறாங்கன்னாலும் அரசு அலுவலர்கள்ட்டையும் அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும். அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. அது தேவையற்ற டென்ஷனை ஏற்படுத்துது. அந்த தேவையற்ற டென்ஷனில் அவங்க வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆர்டர்ஸை அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த 2 ஆர்டருமே என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஆர்டர்ஸ். அந்த வட்டாட்சியர் அனுப்பிச்சது நிச்சயமாக அது வந்து கம்ப்ளீட்லி ராங். அப்படி பண்ணக்கூடாது. 1. 2வது, உயர்கல்வி அமைச்சகத்தில் கல்லூரி கல்வி இயக்குநரகம் செய்ததும் இதுக்கு சரியான வார்த்தை வந்து தேடுறேன், ஒரு அன்சொஃபிஸ்டிகேட்டட். அதாவது ஒரு கடிதம் எழுதினாலும் அதற்குரிய ஒரு முழுன்னு அதை வந்து தேய்ச்சி இவ்வளோ ரஃப்பாக கத்தி மாதிரி அனுப்புறது, அதுக்கான ஒரு அழகான வார்த்தைகளில் முதல்ல அதை அனுப்பவே வேண்டாம். சில பேருக்கு வாய்மொழியாக உத்தரவு தரலாம். பட் அது மாதிரி ஒரு கடித ஆவணம்லாம் இப்போ பண்ணாங்கன்னா இது வந்து என்ன செய்கிறது? ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக ஆவதற்கு முன்னால் அங்கே கலெக்டரும் ஆக்ஷன் எடுத்து அந்த குஜிலியம்பாறை வட்டாட்சியரை, ஐயா நீங்கள் வேறு எங்கேயாவது போங்கய்யா, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. இங்கேயும் அரசு வந்து இந்த சுற்றறிக்கையை அரசு கல்லூரிகளுக்கு அனுப்பிச்ச சுற்றறிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இது ஒரு சுவாரஸ்யமான அந்த 14ஆம் தேதி லெட்டர் வேணும். நம்ம தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவங்க யாராவது அதோடைய நகலை வந்து நமக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. இது நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.